வணக்கங்க. நான் தனபால், சாத்தஞ்சேரி கிராமம், காஞ்சிபுரம் மாவட்டம். நான் வந்து கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடிலாம் நான் வந்து அந்த செயற்கை விவசாயம் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து மரப்பயிர் மேலாம் எனக்கு ரொம்ப ஆர்வம். அந்த இயற்கை விவசாயத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே நம்ம வீட்டு பின்னாடி ஒரு ஒரு ஏக்கர் பரப்பளவு இருக்குது. அதில் மரம்லாம் நடணும்னு அப்போ தேக்கு மரங்கள், தென்னை மரங்கள்லாம் அப்படி நட்டு அப்படி வச்ச காலகட்டத்தில் இப்போ செங்கல்பட்டில் டாக்டர் அரு சோலையப்பன் இருக்காங்க. அவங்க வந்து இந்த இயற்கை விவசாயத்தை முன்னெடுக்கணும்னு என்ன பண்ணாங்க, அவர் நம்மாழ்வார் கூட அவருக்கு சீனியர். நம்மாழ்வார் அவர் டாக்டர் சோலைப்பன்லாம் ஒரே காலேஜில் தான் படித்தவங்க. அவங்களுக்கு நெருக்கமான நட்பு உண்டு. அந்த நேரத்தில் வந்து நம்மாழ்வார் கூட நடப்பயணமாக இயற்கை விவசாயத்தை போய் பரப்புறதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் சோலைப்பன் வந்து கரிம வேளாண் கட்டமைப்புன்னு ஒரு இயற்கை வேளாண்மையை வந்து முன்னெடுக்கணும் ஒரு அமைப்பு ஏற்படுத்தினாங்க. ஏற்படுத்தி அது ஒரு 6 மாதம் நடந்த பிறகு அப்போ செயலாளர் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டதுனால அந்த செயலாளருக்கு பதிலாக என்னை ஒரு புதிய செயலாளராக அந்த கரிம வேளாண் கட்டமைப்புக்கு செயலாளராக என்னை நியமித்தாங்க. தலைவரை அரியனூர் ஜெயச்சந்திரன்றவர் நியமித்தாங்க. இன்று வரை அரியனூர் ஜெயச்சந்திரன் அந்த கரிம வேளாண் கட்டமைப்பு தலைவராகவும், நான் இன்று வரை அந்த கரிம வேளாண் கட்டமைப்பின் செயலராக இருக்கிறேன். அவர் எப்போ வந்து டாக்டர் சோலைப்பன் எப்போ வந்து அந்த கரிம வேளாண் கட்டமைப்புக்கு என்ன செயலராக நியமித்தாரோ அது முதல் வந்து நம்ம அந்த செயற்கை விவசாயத்துலேருந்து இயற்கை விவசாயத்தை மாறிடணும் அப்படின்னு அது முதல் நான் வந்து இயற்கை விவசாயமாக மாறிட்டேன். இப்போ வந்து 18 வருஷமாக நான் இயற்கை விவசாயம் எல்லா பயிர்களையும் சாகுபடி பண்ணி வரேன். இதில் வந்து நான் வந்து பெரிய அளவில் நான் விளம்பரப்படுத்திக்காத ஆள். நிறைய வந்து என்னை இயற்கை விவசாயத்தை கேள்விப்பட்டு வெளியிலேருந்து வந்து நான் தயார் பண்ணுற இயற்கையில் விளைந்த அரிசி இந்த மாதிரி பொருள்கள்லாம் வாங்கிட்டு போவாங்க. இப்போ நான் வந்து இந்த சாகுபடி பண்ணதில் இவங்களாம் பார்த்து நிறைய அமைப்புகள் இந்த இயற்கை சாகுபடியில் ஆர்வம் உள்ள அமைப்புகள், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போது ரோட்டரி சங்கம் இருக்குது, ஒரு அந்த ரோட்டரி கிளப் இருக்குது. அவங்க ரோட்டரி கிளப் வந்து நான் நல்ல சிறந்த முறையில் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறேன்னு ஒரு முறை எனக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு வந்து இப்போ நம்மாழ்வார் விருதுன்னு சொல்லிட்டு நிறைய அமைப்புகள், அதாவது வந்து அப்துல் கலாம் இயக்கம்னு ஒன்று ஒரு நம்மாழ்வார் விருதுன்னு கொடுத்தாங்க. இப்போ திருப்பூரில் வந்து டிடி ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் ரங்கநாதன் சார்ன்னு இருக்காங்க. நம்மாழ்வாரும் ரங்கநாதன் சாரும் நகையும் சதையும் போல் ரொம்ப நெருக்கமானவங்க. நம்மாழ்வார் கூட நிறைய நெருக்கமாக நம்மாழ்வார் நிறைய உதவி புரிஞ்சு அவர் கூட இருந்தவர் தான் ரங்கநாதன் சார். அவர் அண்மையில் இறந்துட்டார். ஒரு ஆண்டு நினைவு நாள் கூட இப்போ வரப்போகுது. அவங்க ஒரு முக்கியமாக இயற்கை விவசாயத்தில் முதல்ல அந்த நஞ்சில்லா உணவு வந்து நிறைய இடத்துக்கு விற்கிறதுல அவங்க தான் ஒரு முன்னோடியாக இருந்தாங்க. அவங்க அமைப்பு மூலமா எனக்கு ஒரு நம்மாழ்வார் விருதுன்னு கொடுத்துருக்காங்க. அதை போல் நிறைய அமைப்பு வந்து எனக்கு இந்த விருதுகளை கொடுத்துருக்காங்க. எங்கள் கரிம வேளாண் கட்டமைப்புலேயே எனக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து இயற்கை விவசாயம் பல பயிர் சாகுபடி பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நான் வந்து ரொம்ப காலமாக 50 ஆண்டு காலமாக நான் கரும்பில் ரொம்ப ஆர்வம் உள்ளவன். கரும்பில் வந்து கரும்பு சாகுபடியில் 50 வருஷம் அனுபவம் உள்ளவன். கரும்பு சாகுபடியில் நான் வந்து விஞ்ஞான ரீதியாக அந்த ஆராய்ச்சி பண்ணி தான் நான் வந்து எல்லாருக்கும் என்னுடைய தொழில்நுட்பங்களை சொல்கிறது, அது ஒரு சேவையாக பண்ணிட்டுருக்கேன். விஞ்ஞானிகளுக்கு கூட நான் வந்து என் ஃபீட்பேக் கேட்டு தான் அதை நடைமுறைப்படுத்துவாங்க. நிறைய விவசாயிங்க என்னை கேட்டு தான், என்னை அறிமுகம் இல்லாத பல விவசாயிகள் தமிழ்நாடு பூரா இருக்காங்க. எல்லாம் என்னுடைய பேட்டியை பார்த்துட்டு அந்த டெலிஃபோன் வாயிலாக சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிப்பாங்க. அந்த கரும்பு சாகுபடியில் நான் வந்து அனுபவம் வந்ததுனால தமிழக விவசாய உலகம் 10 ஆண்டுகள் முன்னாடி தொடர்ந்து ஒரு 6 ஆண்டு நான் வந்து அந்த மாத பத்திரிக்கை வந்து கட்டுரையாக எழுதி வந்தேன். இந்த கரும்பு சாகுபடியோட தொழில்நுட்பங்களை அந்த விஞ்ஞானிகள் சொல்கிற தொழில்நுட்பத்தோடு என்னோட அனுபவத்தையும் இணைத்து அதில் கொஞ்சம் முரண்படும். விஞ்ஞானிகள் சொல்கிறதுக்கும் நாங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கும் சில மாறுபாடுகள்லாம் வரும். அப்படிலாம் வரதெல்லாம் அதில் ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு அப்படி ஆர்டிக்கல் எழுதி வந்தேன். அந்த ஆர்டிக்கல் வந்து ஒரு புத்தகமாக வந்து வெளியே வந்திருக்குது. இதில் அருணன் பதிப்பகம்னு ஒரு பதிப்பகம் இருக்குது. அவங்க வந்து இந்த ஆர்டிக்கல்லாம் தொகுத்து இந்த அருணன் ஐயாவுடைய 100ஆண்டு விழாவில் அது ஒரு 100 புத்தகங்களில் இது ஒரு புத்தகமாக அவங்க வெளியிட்டாங்க. அவர் டாக்டர் சோலையப்பனோட அப்பா தான் அருணன் ஐயான்றவங்க. அந்த 100ஆண்டு நினைவு நாளில் 100 புத்தகங்கள் வெளியிடணும், அதில் ஒரு விவசாய சம்மந்தமாக ஒரு புத்தகம் வரணும்னு இந்த கரும்பு புத்தகத்தை வெளியிட்டாங்க. இது நான் எழுதின வந்து ஆர்டிக்கலில், நான் எழுதின கட்டுரையில் ஒரு புத்தகமாக வந்து இது ஒரு பகுதி ஒன்றுன்னு சொல்லலாம். நான் இன்னும் தொடர்ந்து வந்து இந்த கரும்பு சம்மந்தமாக கட்டுரைகள்லாம் எழுதிட்டு வரேன். இது கரும்பு கரங்கள்னு ஒரு புத்தகம். இது சர்க்கரை கூற்று ஆலைகளுக்குள்ளேயே இது வந்து போகக்கூடிய ஒரு புத்தகம். இது கூற்று ஆலை தொழில்நுட்பத்தில் கடைசியாக நான் எழுதியிருக்கிறது வந்து இப்படி ஒரு ஆர்டிக்கல் எழுதி இந்த புத்தகத்தில் வெளியே வருது. இது ஏன்னா தொடர்ந்து வந்து நான் அனுபவத்தை எழுதிட்டு வரேன். அதில் வந்து
நிறைய பொறுப்பை செய்யன்ற சேவை மனப்பான்மை தான் எழுதிட்டு வரேன். இந்த புத்தகங்கள் இல்லாமல் நான் வந்து நிறைய நான் வந்து ஆராய்ச்சி முடிவுகளில் நிறைய புள்ளி விவரங்களை நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் என் அனுபவத்தில் சேகரித்து வச்சுருக்கேன். எது கேட்டாலும் இந்த கரும்பு சாகுபடியில் நான் செய்யாத தொழில்நுட்பமே இல்லை. ஒரு சாகுபடியிலும் எது வந்து ப்ளஸ்ஸு, எது மைனஸு, எது நல்லது, எது கெட்டதுன்றதை அதை தீர்மானித்து அதை வெளியிட்டு மற்றவங்களுக்கு சேவை மனப்பான்மை தெரியணுன்ற ஆர்வம் அதிகமாக உள்ளவன். அந்த அடிப்படையில் என்னுடைய அனுபவத்தை நான் வந்து ஒரு கட்டுரையாக, அதாவது ஒரு ஆராய்ச்சி கட்டுரையாக எழுதி இதில் வந்து இந்த சிஸ்டான்ற ஒரு அமைப்பு இருக்குது. இதை வந்து சவுத் இந்தியா சுகர் அண்ட் சுகர் டெக்னாலஜிஸ் அசோசியேஷன் பேர். இவங்க வந்து ஆண்டுக்கு ஆண்டு ஒரு மாநாடு நடத்துவாங்க. ஒரு முறை ஆந்திராவில் நடத்துவாங்க, ஒரு வாட்டி கர்நாடகா நடத்துவாங்க, ஒரு வாட்டி தமிழ்நாட்டில் நடத்துவாங்க. இந்த இந்தியாவில் பூரா இருக்கிற விஞ்ஞானிகள்லாம் வந்து கூடி அவங்க வந்து இந்த ஆராய்ச்சி கட்டுரையை அதில் வந்து அதை எழுதி அந்த ஆர்டிக்கல் அதில் பப்ளிஷ் ஆகும். இவ்வளோ விஞ்ஞானிகள் மத்தியிலே நான் ஒரு விவசாயியா இதில் என்னுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் இதில் ஒரு 5 ஆர்டிக்கல் நான் எழுதி அந்த ப்ரெசன்ட் பண்ணி பேசியிருக்கிறேன். இதெல்லாம் வந்து எதை குறிப்பிடுதுன்னா, கரும்பு மேலே இருக்கிற என்னுடைய ஆர்வத்தையும் இந்த கரும்பு தொழில்நுட்பம் மற்றவங்களுக்கும் போய் சேரணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் எழுதுகிறேன். இது லாப நோக்கம்ன்றது கிடையாது, இது எல்லாம் ஆராய்ச்சி தான். ஆனால் எல்லா தொழில்நுட்பமும் நான் கடைபிடிச்சி பண்ணி வந்திருக்கேன். இதில் வந்து கரும்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புத்தகங்களுக்கு எழுதுறதெல்லாம் பார்த்துட்டு நிறைய என்னுடைய இந்த கரும்புள்ள ஆர்வத்தை பார்த்துட்டு விஞ்ஞானிகள் கூட எந்த ரகம் நல்லா இருக்குது, எந்த ரகத்தில் மகசூல் வருது, எந்த ரகத்தில் என்ன பிரச்சனைன்னு அவங்க கேட்குற அளவுக்கு என்னால் வந்து அவங்களுக்கு வந்து அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவாங்க, ஃபீட்பேக் கொடுக்கக்கூடிய அனுபவம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே எனக்கு கரும்புல இவ்வளோ இருந்து கூட எனக்கு கரும்புல வந்து அச்சீவர் அவார்டுன்னு ஒன்று அந்த சுகர் கேன் ப்ரீடிங் இன்ஸ்டியூட்னு கோயம்புத்தூர் இருக்குது. அவங்களும் வந்து இந்த இன்னொரு அமைப்பு இருக்குது, அதாவது SSRDன்னு சொல்லுவாங்க. இதில் அச்சீவர் அவார்டுன்னு வந்து அவங்க இந்த கரும்புல ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் கரும்புலேருந்து எனக்கு ஒரு விருதுன்னா இதுதான் கிடைச்சிருக்குது. ஏன்னா நிறைய அந்த கரும்புல கடந்த 50 ஆண்டுகளாக நிறைய சேவை பண்ணிட்டு வரேன், தொடர்ந்து பண்ணிகிட்டே வரேன். பல ரகங்கள் நாம் சாகுபடி பண்ணாத ரகங்களே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் அறிமுகமாகிற அத்தனை ரகங்களும் சாகுபடி பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, ஆந்திர மாநிலம், கர்நாடக மாநிலம் வர ரகங்கள்லாம் கூட சாகுபடி பண்ணுறேன். எதுவுமே வந்து எந்த ரகத்தை பண்ணாலும் அதனுடைய என்ன மகசூல், அதில் என்ன மைனஸு, மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ்ன்னுவாங்க, எல்லாத்தையும் துல்லியமாக கணித்து நான் சொல்கிறது தான் என்னுடைய ஆர்வம். அந்த அடிப்படையில் தான் கரும்பு துறையாகட்டும், இயற்கை விவசாயமாகட்டும் இவ்வளோ காலம் நான் செஞ்சுட்டு வரேன். இயற்கை விவசாயத்தில் அவங்களா தெரிஞ்சு தான் அந்த ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த விருதெல்லாம் எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கரும்பில் பார்த்தீங்கன்னா அந்த அச்சீவர் அவார்டு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நான் இன்னும் தொடர்ந்து பண்ணிட்டு வரேன். இதுதான் வந்து இந்த கடந்த 18 ஆண்டு காலமாக நான் செஞ்சுக்கிட்டு வர்றது. இயற்கை விவசாயத்தில் என்னுடைய ஈடுபாடோடு செஞ்சுக்கிட்டு வரேன் வேலைன்னு நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன்.